வணக்கம். வெல்கம் டு this session of Design and Analysis of Algorithms. Design and Analysis of Algorithms னுடைய இந்த பதிவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Fundamentals of the Analysis of Algorithm Efficiency. Algorithm Efficiency வந்து எப்படி நம்ம கம்ப்யூட் பண்ணுறது, எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு அல்காரிதத்தினுடைய எஃபிஷியன்சி வந்து நம்ம எப்படியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா அனாலிசிஸ் ஃப்ரேம்வொர்க் பயன்படுத்தி அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன்ஸும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பயன்படுத்தியும் இல்லை அந்த அல்காரிதம் வந்து ரிகர்சிவாக இருந்தால் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் ஃபார் ரிகர்சிவ் அல்காரிதம்ஸ் பயன்படுத்தியும் இல்லை அது வந்து ஒரு நான் ரிகர்சிவ் அல்காரிதமாக இருந்தால் அதுக்குரிய மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸையும் பண்ணி நம்ம அந்த அல்காரிதத்தினுடைய எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்க முடியும். சரி, எதுக்காக நம்ம ஒரு அல்காரிதத்தினுடைய எஃபிஷியன்சியை வந்து கண்டுபிடிக்கிறோம்? இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். எந்த ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எந்த ஒரு அல்காரிதத்தையும் வந்து அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து கரெக்டான ஒரு ஐடியாவாக இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரே ப்ராப்ளத்துக்கு வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒரு ப்ரோக்ராமரும் ஒரு விதமாக அல்காரிதம் எழுதுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு எஃபிஷியன்சி இருக்கும். ஒவ்வொரு அல்காரிதத்துக்கும் ஒரு டைம் எஃபிஷியன்சி, ஒரு ஸ்பேஸ் எஃபிஷியன்சி இருக்கும். இதில் எந்த அல்காரிதம் வந்து பெஸ்ட் எஃபிஷியன்சி கொடுக்குதோ டைம் அண்ட் ஸ்பேஸ் ரெண்டு கேட்டகரியிலையும் அந்த ஒரு அல்காரிதத்தை தான் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த அல்காரிதமிக் அனாலிசிஸ். இப்போது அனாலிசிஸ் ஃப்ரேம்வொர்க்கை பயன்படுத்தி நம்ம எப்படி அல்காரிதத்தினுடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து டைம் எஃபிஷியன்சி, அதாவது ஹவு ஃபாஸ்ட் தி அல்காரிதம் ரன்ஸ், எவ்வளோ வேகமாக அந்த அல்காரிதம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்தது வந்து ஸ்பேஸ் எஃபிஷியன்சி, அதாவது எவ்வளோ எக்ஸ்ட்ரா மெமரி தேவைப்படும் ஒரு அல்காரிதத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா. இந்த அல்காரிதமிக் அனாலிசிஸ் ஃப்ரேம்வொர்க் இதில் வந்து எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா மெஷரிங் த இன்புட் சைஸு, யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் த ரன்னிங் டைம், ஆர்டர்ஸ் ஆஃப் க்ரோத், ஃபர்ஸ்ட் கேஸ், பெஸ்ட் கேஸ் அண்ட் ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சிஸ். நம்ம இன்புட் சைஸ் ஆஃப் தி அல்காரிதம் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொரு அல்காரிதத்துக்கும் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட்டிங், சர்ச்சிங் அந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு வந்து அந்த இன்புட் சைஸ் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா சைஸ் ஆஃப் த லிஸ்ட். அதுக்கடுத்து ஒரு பாலினாமியலினுடைய எவாலுவேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதில் எந்த ஃபேக்டரை வந்து இன்புட் சைஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா டிகிரி n, பாலினாமியல் டிகிரி, ஆர் நம்பர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் which is larger by 1 than its degree. இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துக்குவோம். இல்லை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா சைஸ் ஆஃப் த மேட்ரிசஸ், இல்லை அது வந்து ஒரு ஸ்பெல் செக்கிங் அல்காரிதமாக இருந்தால் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், ஒரு ப்ரைம் நம்பர் செக்கிங்காக இருந்தால் இன்புட் வந்து 1, பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் n இருந்ததுன்னா த நம்பர் ஆஃப் பிட்ஸ் b is equal to log n to the base 2 plus 1. யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் த ரன்னிங் டைம், எக்ஸிக்யூஷன் டைமை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா செகண்ட்ஸ் அண்ட் மில்லி செகண்ட்ஸை தான் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸாக நம்ம காலங்காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் உள்ள ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த ஸ்பீட் ஆஃப் த பர்டிகுலர் கம்ப்யூட்டரையும் குவாலிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டிங் தி அல்காரிதமும் வந்து வேரி ஆகும். ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு விதமான கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு டைப் ஆஃப் கம்பைலர் வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். அதோடு இல்லாமல் இந்த கிளாக் ஃப்ரீக்வன்சியும் வந்து வேரி ஆகக்கூடும். அதனால் இந்த எக்ஸிக்யூஷன் டைம் வந்து வேரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதோட இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மெஷர் தி அல்காரிதம் எஃபிஷியன்சி தட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தீஸ் எக்ஸ்டர்னல். இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் இல்லாமல் நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு அல்காரிதத்தினுடைய எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு அல்காரிதத்தில் வந்து என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் கேரி அவுட் ஆகுது, எத்தனை தடவை அந்த அல்காரிதத்தினுடைய பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து எஃபிஷியன்சி வந்து வேரி ஆகும்.
அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பேசிக் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ். அதுக்கடுத்து ஆர்டர் ஆஃப் க்ரோத், அதாவது ஒரு அல்காரிதம் வந்து எஃபிஷியன்ட்டியா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து சின்னதாக இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு அல்காரிதம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹையர் லெவல் ஆஃப் இன்புட் வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசருக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய அல்காரிதம் இருந்தாலும் இந்த யூக்ளிட்ஸ் அல்காரிதம் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். எப்படி நம்ம இது வந்து எஃபிஷியன்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ் இன் தி அல்காரிதம் வந்து எப்போ வரும் அப்படின்னா ஒன்லி ஃபார் லார்ஜர் வேல்யூஸ் ஆஃப் தி இன்புட் நம்பர்ஸ். அந்த இன்புட் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது தான் வந்து அந்த அல்காரிதத்தினுடைய எஃபிஷியன்சி வந்து நமக்கு தெரிய வரும். ஃபார் லார்ஜ் வேல்யூஸ் ஆஃப் n, the function's order of growth that counts just like the table 1.1, which contains values of a few functions particularly important for analysis of algorithms. எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1-2 இன்புட் வேல்யூஸ் நம்ம கொடுக்கும்போது எல்லா அல்காரிதமுமே வந்து ஒரே மாதிரியாக தான் அவுட்புட்டை கொடுக்கும், ஒரே மாதிரியான எக்ஸிக்யூஷன் டைம் தான் எடுத்துக்கும். ஆனால் அதனுடைய ஆர்டர் ஆஃப் க்ரோத், இன்புட்டினுடைய நம்பர், கவுண்ட்டு, வேல்யூ இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாகும் பொழுது அப்போது ஒவ்வொரு அல்காரிதமும் ஒவ்வொரு விதமான ஒரு எக்ஸிக்யூஷன் டைமை வந்து எடுத்துக்கும். அப்போ வந்து நமக்கு ஒரு அல்காரிதம் எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் 1.1 நம்ம எடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட் வேல்யூஸ் ஆஃப் செவரல் ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் இதை நம்ம எடுத்துக்கலாம். என்னோட வேல்யூ வந்து 100ஆக இருக்கும்போது √n வேல்யூ என்ன, log n to the base 2 என்ன, என்னோட வேல்யூ என்ன, n log n to the base 2 என்ன, n ஸ்கொயர் என்ன, n கியூப் என்ன, 2 power n என்ன, n ஃபேக்டோரியல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வேல்யூஸ் வந்து log n to the base 2 வந்து 6.6 இருக்குது. ஆனால் வந்து 2 power nங்கிறது வந்து 1.3 into 10 power 30 காட்டுது, 9.3 into 10 power 157. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 power 3 எடுக்கும்போது 31, இது 10ன்னு இருக்குது. இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டைம் எஃபிஷியன்சி வந்து காட்டுது அப்படின்னா 10 power 6 வந்து இன்புட் வேல்யூவாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா log n to the base 2ங்கிறது வந்து 20 தான் இந்த ஒரு பர்டிகுலர் அல்காரிதத்தில். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே தான் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் ஆர்டர் ஆஃப் க்ரோத் ஆஃப் தி அல்காரிதத்தை வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக எஃபிஷியன்சி ஆஃப் தி அல்காரிதம் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்லைடில் worst கேஸ், பெஸ்ட் கேஸ் அண்ட் ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சினா என்னன்றதை பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு சீக்வென்ஷியல் சர்ச் அல்காரிதம் தான். நமக்கு வந்து ஒரு அரே இருக்குது, அதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. சே n எலிமெண்ட்ஸ் ஆர் தேர். அரே எலிமெண்ட்ஸ் வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து n-1 இண்டெக்ஸ் வரைக்கும் சேவ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து கீன்னு எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூ அந்த அரேயில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ இங்கே அதுக்கான அல்காரிதம் கொடுத்துருக்கோம். சீக்வென்ஷியல் சர்ச் அப்படிங்கிறது அந்த அல்காரிதத்துடைய நேமு. இதுக்கு என்ன பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அரே, அதுக்கப்புறம் இந்த கீ வேல்யூ ரெண்டுமே வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த அல்காரிதம்னுடைய ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா சர்ச்சஸ் ஃபார் அ கிவன் வேல்யூ இன் அ கிவன் அரே பை சீக்வென்ஷியல் சர்ச். சீக்வென்ஷியல் சர்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டாக கம்பேர் பண்ணி அந்த அரேயில் இந்த கீ வேல்யூ இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். அதுதான் வந்து சீக்வென்ஷியல் சர்ச் அப்படிங்கிறது. இதுக்குண்டான இன்புட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த 2 பேராமீட்டர்ஸ் தான், அரேயும் அதனுடைய வேல்யூஸும், அதுக்கப்புறம் வந்து சர்ச் கீ. இதில் அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த அரே இண்டெக்ஸில் வந்து அந்த கீ சர்ச் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த இண்டெக்ஸ் தான் வந்து அவுட்புட். இல்லை அந்த சர்ச் வேல்யூ வந்து அந்த அரேயில் இல்லை அப்படின்னா அவுட்புட் வந்து -1. அதுதான் இந்த அல்காரிதம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இனிஷியலாக நம்ம ஐங்கிற இண்டெக்ஸ் அது வந்து நம்ம 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வைல் லூப்பை வந்து ரன் பண்ணுறோம்.
என்ன கண்டிஷனில் ரன் பண்ணுறோம் அப்படின்னா I less than n and a of I not equal to k do I equal to I plus 1 அப்படிங்கிறது தான் இந்த லூப்பு. அரேயில் உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து 0லேருந்து n-1 இண்டெக்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. அதனால லெஸ் தேன் n அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டான கண்டிஷன். அதுக்கப்புறம் வந்து a of I வந்து நாட் ஈக்குவல் டு கே. நமக்கு வந்து a of I ஈக்குவல் டு கேன்னு கிடச்சிருச்சுன்னா நம்ம இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடுவோம். இன் தட் கேஸ் இஃப் I இஸ் லெஸ் தேன் n அப்படின்னா வந்து ரிட்டர்ன் I அப்படின்னா அந்த கீ வேல்யூ வந்து ith இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ரிட்டர்ன் I அப்படிங்கிறதுல வந்து எந்த இண்டெக்ஸில் வந்து முதலாவதாக அந்த கீ வேல்யூ வந்து அரேயில் ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அப்படின்னா வந்து என்னாகும், இந்த வைல் லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த கண்டிஷனில் வெளிவரும் அப்படின்னா I ஈக்குவல் டு n அப்படிங்கிற பட்சத்துலேயோ வந்து வெளியில் வந்துடும். அப்போது a of I is also not equal to k. அப்போ வந்து and கண்டிஷன்கிறதுனால இது 0 ஆனதுனால இது வந்து வெளியில் வந்துடும். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த கண்டிஷன் வந்து ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஆகிடுது. அதனால் எல்ஸ் ரிட்டர்ன் -1 அப்படிங்கிறதுனால இந்த கீ வேல்யூ வந்து அரேயில் ஸ்டோர் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த அல்காரிதம் வந்து ஒர்க் பண்ணுறது. இதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளில் வந்து n5ன்னு எடுத்துக்கிறோம். அரேனோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னென்னா a of 0ல் 10, a of 1ல் 15, a of 2ல் 100, a of 3ல் 6, a of 4ல் 70. இப்போ நம்மளுடைய சர்ச் கீ வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 100. ஸோ இந்த அல்காரிதம் படி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல I ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போது I 0ங்கிறதுனால 0 லெஸ் தேன் 5 அப்படிங்கிறதுனால அப்புறம் a of I, a of 0ங்கிறது வந்து நாட் ஈக்குவல் டு இந்த சர்ச் வேல்யூ 100 அப்படிங்கிறதுனாலையும் இங்கே வந்துடும். ஸோ அடுத்தது ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது 1ன்னு. ஸோ I இஸ் லெஸ் தேன் n, 1 இஸ் லெஸ் தேன் 5. அப்புறம் a of 1 இஸ் ஈக்குவல் டு 15, 15 இஸ் நாட் ஈக்குவல் டு 100 அப்படிங்கிறதுனால இண்டெக்ஸ் வந்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு ஆகிடுது. ஓகே, ஸோ I 2 இஸ் லெஸ் தேன் 5. அப்புறம் வந்து a of 2 இஸ் ஈக்குவல் டு 100. அதனால் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுது. அதாவது அந்த அரே இண்டெக்ஸில் நம்மளுடைய சர்ச் கீ வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால மேட்ச் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த லூப் வந்து பிரேக் ஆகிடுது. இந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு வருது, இஃப் 2 லெஸ் தேன் 5. ஓகே, எஸ் கரெக்டு தான். ரிட்டர்ன் I அப்படின்னா ரெண்டாவது இண்டெக்ஸில் 100ங்கிற வேல்யூ வந்து நம்மளுடைய சர்ச் கீ வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ப்ரோக்ராம் ஒர்க்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 கேசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ், ஆவரேஜ் கேஸ், பெஸ்ட்டு கேஸ். ஃபஸ்ட்டு கேஸ் அப்படின்னா இந்த அரேயில் நம்மளுடைய சர்ச் கீ வேல்யூ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கேஸுன்னு சொல்கிறோம். இப்போ இடைப்பட்ட ஏதோ ஒரு இண்டெக்ஸில் வந்து அந்த சர்ச் கீ வேல்யூ ஸ்டோர் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம அதை ஆவரேஜ் கேஸுன்னு நம்ம சொல்லுவோம். எடுத்த முதல் கம்பேரிசன்லேயே நம்மளுடைய சர்ச் கீ வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டு கேஸ் சர்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ், ஆவரேஜ் கேஸ் அண்ட் பெஸ்ட்டு கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ். இதை நம்ம ஒன்று ஒன்றா மறுபடியும் பார்க்கலாம் உங்களுடைய புரிதலுக்காக. ஃபஸ்ட்டு கேஸ் எஃபிஷியன்சி. இங்கே வந்து எஃபிஷியன்சி ஃபார் த ஃபஸ்ட்டு கேஸ் இன்புட் ஆஃப் சைஸ் n. இங்கே அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஆனால் அந்த அரே வேல்யூஸ் மட்டும் வேறு வேறு இடத்துல ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் எஃபிஷியன்சிங்கும்போது நம்மளுடைய சர்ச் கீ வேல்யூ அதே 100 தான். இங்கே வந்து நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம் இந்த வேல்யூ 100ங்கிறது வந்து A4ல் வந்து ஸ்டோர் ஆகிருக்கிற மாதிரி. இந்த சர்ச்சுக்காக நமக்கு மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கும். அதில் இந்த worst கேஸ் எஃபிஷியன்சி சிங்கிறது வந்து ரெஃபர்ஸ் டு கம்பேரிசன் நம்பர் ஆஃப் த சி worst கேஸ் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு n. அதாவது n கம்பேரிசன்ஸையும் நம்ம கேரி அவுட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் த சேம் அல்காரிதம் இங்கே வந்து 5 கம்பேரிசன் பண்ண பின்னாடி தான் வந்து நமக்கு தெரிய வருது இந்த கீ வேல்யூனுடைய இண்டெக்ஸ்.
சில சமயம் இந்த இடத்துலையும் கூட நம்ம 100ங்கிற வேல்யூ இல்லாமல் இருக்கலாம். அதாவது அந்த கீ வேல்யூ இந்த அரேயில் ஸ்டோர் ஆகாமல் கூட இருக்கலாம். அதான் வந்து worst கேஸ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கேஸ் எஃபிஷியன்சி. இதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை பொறுத்து தான் வந்து இந்த பெஸ்ட் கேஸா worst கேஸா ஆவரேஜ் கேஸா அப்படிங்கிறது அமையும். நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதை சேம் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கிறோம். இதே n is equal to 5 எடுத்திருக்கிறோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் வந்து இந்த சர்ச் கீ வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இந்த எக்ஸாம்பிள் புரிகிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பேரிசன்லேயே வந்து ஏ 0th இண்டெக்ஸில் வந்து நம்ம சர்ச் கீ வேல்யூ அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட அந்த லூப் வந்து பிரேக் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ சி பெஸ்ட் ஆஃப் n is equal to 1 ஃபஸ்ட்டு கம்பேரிசன்லேயே நமக்கு அந்த மேட்ச் வந்து ஐடென்டிஃபை ஆகிடுது. இதுதான் வந்து பெஸ்ட் கேஸ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி. இது வந்து பெஸ்ட் கேஸ் எஃபிஷியன்சிக்கும் worst கேஸ் எஃபிஷியன்சிக்கும் இடையில உள்ளது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கிறோம். n is equal to 5. ஸோ இங்கே வந்து இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் சர்ச் வந்து இஸ் ஈக்குவல் டு p, வேர் p இஸ் greater than 0 less than or equal to p less than or equal to 1, and in this example a of 0 is equal to 10, a of 1 is equal to 15, a of 2 is equal to 100. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் கீ வேல்யூ வந்து இடையில a of 2ல ஸ்டோர் ஆகிருக்கு. எங்கே வேணால் இருக்கலாம், நாட் த ஃபர்ஸ்ட் நாட் த லாஸ்ட். ஓகே, இடையில ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா இந்த மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம சில கம்பேரிசன்ஸை வந்து கேரி அவுட் பண்ணணும். இதுதான் வந்து ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது. ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சிக்குண்டான அந்த ப்ராபபிலிட்டி வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து சி ஆவரேஜ் ஆஃப் n is equal to 1 into p by n plus 2 into p by n plus etc. இது அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது ஃபார் I into p by n plus etc. plus n into p by n plus n into 1 minus p. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது p by n இங்கே 1 to ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு n வரைக்கும், ப்ளஸ் இங்கே வந்து n வெளியில் எடுத்திருக்கோம் n into 1 minus p. இது வந்து 1 plus 2 plus எக்ஸட்ரா till nங்கிறது வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா n into n plus 1 by 2. ஸோ p by n into n plus 1 by 2 ப்ளஸ் இந்த n into 1 minus p அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன் தான் இது. p into n plus 1 divided by 2 plus n into 1 minus p. இதுதான் வந்து ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது. அமார்டைஸ்டு எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா இட் டஸ் நாட் அப்ளை ஃபார் எ சிங்கிள் ரன் ஆஃப் அன் அல்காரிதம். அதாவது ஒரு தடவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதை வச்சு நம்ம அமார்டைஸ்டு எஃபிஷியன்சி வந்து சொல்ல மாட்டோம். இது வந்து ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தட் இஸ் பர்ஃபார்ம்ட் ஆன் த சேம் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதை பொறுத்து வந்து அமார்டைஸ்டு எஃபிஷியன்சி அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதான் வந்து அமார்டைஸ்டு எஃபிஷியன்சிங்கிறது. இதோட நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். தேங்க்யூ.